ஆண்டுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே தேவன் நாம் அவருடைய சமூகத்தில் துதியோடு ஸ்தோத்திரங்களோடு மகிமைப்படுத்த அவர் விருப்பமுள்ளவராக இருக்கிறார். கடந்த 5 மாதங்களிலே உதவி செய்ததான சர்வ வல்லவர் இந்த 6ஆம் மாதத்திலும் தேவ கரத்திலே நம்மை அர்ப்பணித்து, ஆண்டவரே நீர் எங்களை நடத்து, நீர் எங்களை அபிஷேகம், நீர் எங்களை ஆளுகை செய்யுங்கப்பான்னு ஆண்டுடைய கரத்தில் அர்ப்பணித்தவர்களாக உங்க விடுதலையின் பிரசனத்தினால் எங்களை மூடிக்கொள்ளும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த நாளிலே உமது விடுதலை பூரணமாய் உணர்வதற்கு எதுவாய் ஒரு துதி ஆராதனை எங்களுக்கு நீர் தருவீராக. உமது வார்த்தையை நீர் எங்களுக்கு கொடுப்பீராக. ஆண்டவரே, நாங்கள் ஒரு மனதோடு உம்மை ஆராதிக்க, ஒரு மனதோடு உம்மை துதிக்க, தேவ விடுதலையோடு கூட உமது ஆசீர்வாதங்களை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்கிறவர்களாய் காணப்பட எங்களை ஓருசை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை தாழ்த்துகிறோம் ஐயா, எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென். நீ தாமே ஆளுகை செய்யுங்கப்பா. உமது அன்பின் கரங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். தேவநாம மகிமைக்காக ஒரு பாடலை நாம் பாடுவோம். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன். பாடலை நாம் எல்லா கரங்களை கொட்டி பாடி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோமாக. ஆமென். தாழ்மையில் இருந்த அவன் நினைத்தான், மகிமையானவராய் நம் நடுவிலே உலாவினாரே. அவரை மகிமைப்படுத்துவோம். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வே, நான் எப்படி நன்றி சொல்வே. ஐயா, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வே, நான் எப்படி நன்றி சொல்வே. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. தாழ்மையில் இருந்தேன் தயவாய் நினைத்து தேவனை உம்மை துதித்தேன். தாழ்மையில் இருந்தேன் தயவாய் நினைத்தேன் தேவனை உம்மை துதிப்பேன், தேவனை உம்மை துதிப்பேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். பலவீனன் என்று தள்ளிவிடாமல் வெள்ளத்தால் இடை கட்டினே, பலவீனன் என்று தள்ளிவிடாமல் வெள்ளத்தால் இடை கட்டினே, வெள்ளத்தால் இடை கட்டினே. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். ஐயா, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். பாவத்தினாலே மரித்து போயிருந்தேன், கிருபையால் ரட்சித்தீரே. பாவத்தினாலே மரித்து போயிருந்தேன், கிருபையால் ரட்சித்தீரே, கிருபையால் ரட்சித்தீரே. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். ஐயா, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். எனக்காக மரித்தீர், எனக்காக உயிர்த்தீர், எனக்காய் மீண்டும் வருவீர். எனக்காக மரித்தீர், எனக்காக உயிர்த்தீர், எனக்காய் மீண்டும் வருவீர், எனக்காய் மீண்டும் வருவீர். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். ஐயா, எத்தனை
எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். கரங்களை பிடித்து கண்மணி போல காலம் எல்லாம் காத்தீர். மீண்டும் பாடுவோமா? கரங்களை பிடித்து கண்மணி போல காலம் எல்லாம் காத்தீர், காலம் எல்லாம் காத்தீர். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். ஐயா எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். பாவங்கள் போக்கி சாபங்கள் நீக்கி பூரண சுகமாக்கினே, பாவங்கள் போக்கி சாபங்கள் நீக்கி பூரண சுகமாக்கினே, பூரண சுகமாக்கினே. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நீ செய்த அதிசயம் ஆயிரம் உண்டு, விவரிக்க முடியாதையா. நீ செய்த அதிசயம் ஆயிரம் உண்டு, விவரிக்க முடியாதையா, விவரிக்க முடியாதையா. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். ஐயா எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. பாடியே நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, நன்றி ராஜா. காத்தவரே, மகிமை ஆண்டவரே, ஹல்லேலூயா. இயேசு ராஜா, ஹல்லேலூயா. தேவனே, தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு பாடல். கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல் பலனடைந்து செட்டைகளை அடித்து உயிரை எழும்பிடுவாய். இந்த பாடல் வரிகளை பாடி கர்த்தரை நாம் ஆராதிக்க இருக்கிறோம். கர்த்தர் நமக்குள்ளாக ஒரு புது பலனை கர்த்தர் கொடுத்து அவருடைய கிருபையினால் நம்மை நிரப்புவாராக. கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல் பலனடைந்து செட்டைகளை அடித்து உயிரை எழும்பிடுவாய். ஆமென். நான் கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல் பலனடைந்து செட்டைகளை அடித்து உயரே எழும்பிடுவாய். எல்லாரும் வாய் சேர்ந்து பாடுவோமா? கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல் பலனடைந்து செட்டைகளை அடித்து உயரே எழும்பிடுவாய். புது பலன் அடைந்திடுவாய் நீ, புது பலன் அடைந்திடுவாய் நீ, புது பலன் அடைந்திடுவாய் நீ, புது பலன் அடைந்திடுவாய். எல்லாருமாய் புது பலன் அடைந்திடுவாய் நீ, புது பலன் அடைந்திடுவாய் நீ, புது பலன் அடைந்திடுவாய் நீ, புது பலன் அடைந்திடுவாய். தாகமுள்ளவன் ஆவியை ஊற்றிடுவார், வறண்ட நிலத்தின் தண்ணீரை ஊற்றிடுவார். எல்லாரும் சேர்ந்து தாகமுள்ளவன் ஆவியை ஊற்றிடுவார், வறண்ட நிலத்தின்
பலன் அடைந்திடுவாய், நீ புது பலன் அடைந்திடுவாய். எல்லாம் உற்சாகத்தோடே புது பலன் அடைந்திடுவாய், நீ புது பலன் அடைந்திடுவாய், புது பலன் அடைந்திடுவாய், புது பலன் அடைந்திடுவாய், நீ புது பலன் அடைந்திடுவாய், நீ புது பலன் அடைந்திடுவாய், நீ புது பலன் அடைந்திடுவாய். சாத்தானின் கோட்டைகளை சத்தியத்தால் தகர்ப்பாய், சிலுவையை சுமந்திடுவாய், ஜெயக்கொடி ஏற்றிடுவாய். சாத்தானின் கோட்டைகளையே சத்தியத்தால் தகர்ப்பாய், சிலுவையை சுமந்திடுவாய், ஜெயக்கொடி ஏற்றிடுவாய். புது பலன் அடைந்திடுவாய், நீ புது பலன் அடைந்திடுவாய், நீ புது பலன் அடைந்திடுவாய், நீ புது பலன் அடைந்திடுவாய், புது பலன் அடைந்திடுவாய், நீ புது பலன் அடைந்திடுவாய், நீ புது பலன் அடைந்திடுவாய், நீ புது பலன் அடைந்திடுவாய். கர்த்தரில் பலன் அடையும் பாக்கியம் பெற்றிடுவாய், பலத்தின் மேல் பலன் அடைந்து சியோனுக்கு வருவார். கர்த்தரில் பலன் அடையும் பாக்கியம் பெற்றிடுவார், பலத்தின் மேல் பலன் அடைந்து சியோனுக்கு வருவார். புது பலன் அடைந்திடுவாய், கரங்களை தட்டி பாடியே புது பலன் அடைந்திடுவாய், நீ புது பலன் அடைந்திடுவாய், நீ புது பலன் அடைந்திடுவாய், புது பலன் அடைந்திடுவாய், நீ புது பலன் அடைந்திடுவாய், நீ புது பலன் அடைந்திடுவாய், நீ புது பலன் அடைந்திடுவாய். ஆவியில் நிரம்பியே புது பலன் அடைந்திடுவாய், நீ புது பலன் அடைந்திடுவாய், நீ புது பலன் அடைந்திடுவாய், நீ புது பலன் அடைந்திடுவாய், புது பலன் அடைந்திடுவாய், நீ புது பலன் அடைந்திடுவாய், நீ புது பலன் அடைந்திடுவாய், நீ புது பலன் அடைந்திடுவாய். புது பலன் அடைந்திடுவாய், நீ புது பலன் அடைந்திடுவாய், நீ புது பலன் அடைந்திடுவாய், நீ புது பலன் அடைந்திடுவாய். எல்லாரும் தேவ சமூகத்திலே நம்மை அர்ப்பணித்தவர்களாக ஒரு புதிய கிருபை நீர் தாரும் ஆண்டவரே. ஆமென். இந்த மாதத்திலே நாங்கள் உங்க பிரசன்னத்திற்குள்ளாக இருந்து நீ ஆண்டவரே எங்களை அரவணைத்து நடத்துவதை நாங்கள் உணர்ந்து உம்மை ஸ்தோத்தரிக்க கர்த்தர் நீர் கிருபையை தருவீராக. ஓ ரிகாமாரா ஷதரரதனியன் குராமா பாபா. ஓ தேவ பிரசன்னம் இறங்கி வருவதாக. எல்லாரும் சொல்லுங்க, தேவ பிரசன்னம் இறங்கி வருவதாக, தேவ பிரசன்னம் இறங்கி வருவதாக. தேவனுடைய மகிமை ஹல்லேலூயா நம் நடுவில் இறங்கி வருவட்டும். சொல்லுங்களேன் ஆண்டவரை உயர்த்தி ஹல்லேலூயா. ஓரி கரதன மரியாலரமா. தேவ பிரசன்னம் இறங்கியே வந்திடுது. தேவனின் மகிமை நம்மை ஆமென் மூடட்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் மகிழ்ந்து களிகுற கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. எங்களை பரிசுத்தமாக்கும் ஐயா. ஒரு புதிய அபிஷேகத்தினால் எங்களை நிரப்புங்க. உங்க கிருபை எங்களில் பெருகட்டும். ஓரி அங்கன மஷலரமா. ஆமென். தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே
வந்திடுதே. தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவன் பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவனின் நல்ல தூதர்கள் நம்மை சுற்றிலும் இங்கு நிற்கிறான். தேவனின் நல்ல தூதர்கள் நம்மை சுற்றிலும் இங்கு நிற்கின்றார். தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. உணர்ந்து பாடியே இந்த மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவன் பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. பாடியே தேவன் பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவனின் தூய அக்கினி இன்று நமக்குள்ளே இறங்கி வந்திடுதே. தேவனின் தூய அக்கினி இன்று நமக்குள்ளே இறங்கி வந்திடுதே. தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவன் பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவன் பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. வானத்தின் அபிஷேகமே இன்று நமக்குள்ளே நிரம்பி வழியுதே. வானத்தின் அபிஷேகமே இன்று நமக்குள்ளே இறங்கி வந்திடுதே. உங்க பிரசன்னம் எங்களை மூடிக்கொள்வதாக, உங்க பரிசுத்த ஸ்தலத்திலே மூடிக்கொள்வதாக. எல்லாரும் சொல்லுங்க, தேவனின் மகிமை எங்களை மூடட்டும், தேவ பிரசன்னம் எங்களை மூடட்டும். ஹல்லேலூயா. ஆமென். தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவ பிரசன்னமே, தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவன் பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. எல்லாரும் கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே எங்களை தொடர்ந்து இந்த மாதத்தில் ஆசீர்வதித்து நடத்தும், உமது அபிஷேகத்தில் நிரப்பித்து நடத்தும், பாதுகாத்து என்னை நடத்தும் ஐயா. உங்க நன்மையினால் என்னை திருப்தியாக்கும் ஆண்டவரே. தேவனுடைய விடுதலை எப்பொழுதும் என்னோடு கூட இருக்கட்டும் என்று சொல்லி விசுவாசத்தோடு அறிக்கையிட்டு, ஆண்டவரே உங்க அன்பின் பிரசன்னத்திற்குள்ளாக, கிருபையின் வல்லமைக்குள்ளாக ஆமென் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே, அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. என்னை நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, அபிஷேகத்தினால் நிரப்புங்க ஆண்டவரே. பரிசுத்தமும் இரக்கமுள்ள நல்ல பிதாவே, மகிமையுள்ள தேவனே, இந்த நாளில் எங்கள் நடுவில் நீர் அசைவாடி கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஆவியானவர் தொடர்ந்து எங்கள் நடுவில் அசைவாடும். உமது நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் கிருபை தருவீராக. உன்னத அபிஷேகத்தின் பலன் எங்களை ஆட்கொண்டு நடத்தட்டும். தேவ வார்த்தையின் விடுதலை எங்கள் நடுவில் பரிபூர்ணமாய் விளங்குவதாக. அன்பின் கரங்கள் எங்களை ஒரு சேர்ப்பணிக்கிறோம்.
இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஆண்டுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த தேவ சமூகத்திலே நாம் தேவனுடைய வார்த்தையை சிந்திக்கும்படி தேவன் நமக்கு கிருபை கொடுப்பாராக. தேவன் நமக்கு முன்பாக ஒரு திறந்த வாசலை கொடுத்து நம்மை ஆசீர்வதித்து பாதுகாக்க கர்த்தர் கிருபை தருவாராக. இந்த 6ஆம் மாதத்திலே உட்பிரவேசித்து முதல் ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய பாதத்தில் நாம் தேவனுடைய வார்த்தையை சிந்திக்க கர்த்தர் கிருபை தருகிறார். நம்முடைய தேவன் இதுவரையிலும் அவர் நமக்கு இரக்கம் உள்ளவராக, கிருபை பாராட்டுகிறவராக, விடுவிக்கிறவராக, சமாதானம் அருள்கிறவராக, பட்சபாதமற்ற நிலைமையில் நம்மை காண்கிறவராக, ஜனங்கள் நடுவிலே அவர் தமது மகிமையை விளங்கும்படி தமது கிரியையை மற்றவர்கள் அறிந்து கொள்ளும்படிக்கான அற்புதமான மகிமையை வெளிப்படுத்துகிறவராய் காணப்படுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். வேதத்திலே நாம் இதை கவனிக்கிறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென். இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நாம் கவனிக்கும் பொழுது தேவன் எவ்வளவு மகா பெரியவரும் இரக்கமுள்ளவராய் இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 107ஆம் சங்கீதத்திலிருந்து தேவனுடைய வார்த்தையை சிந்திக்க விரும்புகிறேன். இந்த 107ஆம் சங்கீதத்தை வாசிப்பதற்கு முன்பாக 105 மற்றும் 106ஆம் சங்கீதம் என்ன சொல்கிறது என்பதை குறித்து நாம் அறிந்து கொண்டால் இந்த 107ஆம் சங்கீதத்தை தியானிப்பதற்கு அது மிகுந்த ஆசீர்வாதமாயிருக்கும். இந்த 105ஆம் சங்கீதத்தில் இஸ்ரவேல் எகிப்திலிருந்து வெளியேறுதலை குறித்து அந்த சங்கீத பகுதியிலே சங்கீதக்காரர் சுட்டி காட்டுகிறார். சங்கீதம் 106 தேவன் தன் மக்களை நீண்ட காலமாக அவர்களை பராமரித்து கவனித்துக் கொள்வதை குறித்து அந்த சங்கீதத்திலே சுட்டி காட்டுகிறார். 107ஆம் சங்கீதம் எதை விவரிக்கிறது என்றால், சிறையிருப்பிலிருந்து தன்னுடைய ஜனத்தை மீட்பதில் கவனம் செலுத்துகிறதை குறித்து இந்த சங்கீதம் விவரிக்கிறது. அவர்கள் சிறையிருப்பிலே இருந்து மீட்டு வருகிறதான அந்த சம்பவத்தை குறித்து சொல்லும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எக்காலம் என்பதை குறித்து நாம் கொஞ்சம் சிந்திக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இதை எஸ்ரா 1ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களிலே பார்க்கும் பொழுது சிறையிருப்பிலே இருந்து பாபிலோனிலிருந்து திரும்பி வருவதை குறித்து சுட்டி காட்டுகிறது. அந்த சம்பவத்தின் அடிப்படையில் தான் இந்த சங்கீதம் 107ஆம் சங்கீதம் 2-3 ஆகிய வசனங்களை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், கர்த்தரால் சத்துருவின் கைக்கு நீங்களாக்கி மீட்கப்பட்டு கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் உள்ள பல தேசங்களிலிருந்து சேர்க்கப்பட்டவர்கள் அப்படி சொல்ல கடவார்கள் என்று சொல்லி இரு வசனங்களிலே சங்கீதக்காரர் சுட்டி காட்டுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவர்கள் இஸ்ரவேலரை ஆண்டவர் பாபிலோனிலிருந்து அவர்களை விடுதலையாக்கி மீட்டு கொண்டு வருகிற ஒரு சம்பவத்தை குறித்து அங்கே சொல்லப்படுகிறது. இந்த மீட்பில் அவர்கள் கடந்து வரக்கூடியதான அந்த சந்தர்ப்பத்தில் சில காரியங்கள் அவர்கள் சிந்திக்க வேண்டியது இருக்கிறது என்பதை இந்த சங்கீத பகுதியிலே சுட்டி காட்டப்படுகிறது. ஆமென். அதை நாம் கவனிக்கும் பொழுது தன்னுடைய ஜனத்தை அவர் எவ்விதமாய் அவர் நடத்த அவர் மிகவும் விருப்பமுள்ளவராய் இருந்தார் என்பதையும் அவருடைய குணாதிசயங்களை நாம் காணலாம். அதனால்தான் ஆரம்பத்திலே நான் சொன்னேன், நம்முடைய தேவன் நம்மை விடுவிக்கிறவராகவும் சமாதானம் அருள்கிறவராகவும் பட்சபாதமற்றவர்களாயும் சகல ஜனங்கள் நடுவிலும் நம்மை கொண்டு அவர் நம்மில் செய்கிற கிரிகைகள் மூலமாக கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென். தேவன் ஜீவனுள்ளவர் என்பதை அறிந்து கொள்ள செய்கிறவராய் இருக்கிறார் என்பதை குறித்து நான் சொன்னேன். இங்கே சங்கீதம் 107ஆம் சங்கீதம் 43வது வசனத்திலே அங்கே சொல்கிறார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவன் ஞானமுள்ளவனோ, எவன் ஞானமுள்ளவனோ அவன் இவைகளை கவனிக்க கடவன். ஞானமுள்ளவன்
கர்த்தருடைய கிருபைகளை உணர்ந்து கொள்வார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எவன் ஞானமுள்ளவனோ அவன் இவைகளை கவனிக்க கடவன். ஞானமுள்ளவன் என்ன பண்ணுவான்? தேவன் எப்படி தன்னுடைய ஜனத்தை நடத்தி கொண்டு சென்றார் என்பதை கவனிப்பான். ஞானமுள்ளவன் கர்த்தருடைய கிருபைகளை உணர்ந்து கொள்வார்கள். அவன் தேவன் தன் ஜனத்தை எப்படி அவர் வழிநடத்தி கொண்டு வந்தார் என்பதை, அவன் எப்படிப்பட்ட கிருபை பாராட்டினார் என்பதை ஞானமுள்ளவர்கள் உணர்ந்து கொள்வார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டா. உணர்ந்து கொள்வார்கள் என்பதை குறித்து சங்கீதக்காரர் தெளிவாய் சொல்கிறார். ஞானமுள்ளவர்கள் யார்? நமக்கு தெரியும். நீதிமொழிகள் 1:7 இவ்விதமாய் சொல்கிறது, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தருக்கு பயந்து நடக்கிற ஒரு தேவ பிள்ளை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவன் இவைகளை எல்லாம் கவனித்து பார்த்து ஆண்டவர் எப்படி கிருபையை தன் ஜனத்துக்கு பாராட்டினார் என்பதை குறித்து அவர்கள் உணர்ந்து கொள்கிறவர்களாயிருக்கிறார்கள். இதை கவனிக்கிற அன்பான தேவனுடைய பிள்ளையை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆமென். அங்கே வாசித்ததான சங்கீதம் 107, 2, 3 ஆகிய வசனங்களிலே அங்கே சொல்லப்படுகிறது. 2வது வசனத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா, கர்த்தரால் சத்துருவின் கைக்கு நீங்களாக்கி மீட்கப்பட்டு, சத்துருக்களுடைய கைக்கு நீங்களாக்கி கர்த்தர் மீட்டு கொண்டு வந்தார், மீட்டெடுத்தார், மீட்டு கொண்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விடுதலைக்கும் மீட்புக்கும் அவன் கொஞ்சம் வித்தியாசம். 2 பெயர் சொல்கள் என்றாலும் இரண்டிலே கொஞ்சம் லைட்டா வித்தியாசம் இருக்கும். மீட்புக்குள் வருவது விடுதலையாக இருக்கும். ஆனால் தன் ஜனங்களை அவர் மீட்டெடுத்து கொண்டு வருகிறதாக குறிப்பிடப்படுகிறது. ஒரு விடுதலையோடு நின்று விடவில்லை. ஆமென். ஒரு தேசத்தில் இருந்து அவர்களை விடுதலையாக்கி கானான் என்கிறதான அந்த தேசத்திற்கு பாபிலோனிலிருந்து கொண்டு வந்து அவர்களை சேர்க்கிறது மாத்திரமல்ல, மீட்கிறதான அனுபவம். ஆமென். மீட்டு என்று சொல்லப்படும் பொழுது விடுதலையோடு கூட இணைந்து அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் அவர் மிகுந்த கவனமுள்ளவராய் இருந்து மீட்டெடுத்து கொண்டு செல்வதற்கு கர்த்தர் கவனமுள்ளவராய் இருந்தார். இதைதான் ஞானவான்கள் கவனிக்கிறார்கள். அவர்கள் நடுவில் நடந்த அந்த சம்பவத்தில் அவன் தேவன் எவ்விதமாய் கிருபை பாராட்டி அவர்களுக்கு உணர்வடையத்தக்கதான சந்தர்ப்பங்களை கொடுத்தார் என்பதை அறிந்ததினால்தான் அவன் கர்த்தருக்கு பயந்தவர்கள் இந்த சங்கீதத்தை எழுதி இதை கவனிக்கவும் உணர்வும் தக்கதான சந்தர்ப்பத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஞானமுள்ளவர்கள், அதாவது கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் இதை கவனிக்கவும் உணரவும் வேண்டும் என்று சொல்லுகிறார். இவர்கள் சந்தித்ததான நெருக்கடியான சூழ்நிலைகளை குறித்து ஆமென் என்ன நிலைகள் அந்த சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை வேகமாக சில வார்த்தைகளை மாத்திரம் உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். 107 சங்கீதம் 2வது வசனத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா, சத்துருவின் கையில் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். சத்துருவினுடைய கையிலே அவர்கள் கஷ்டப்பட்ட நிலைமையில் இருந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. 107 சங்கீதம் 6வது வசனத்திலும் 13வது வசனத்திலும் 19 மற்றும் 28 வசனத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா, ஆபத்திலே அவரை நோக்கி கூப்பிட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபத்திலே ஆபத்தை நெருக்கடியும் சந்திக்கிற நிலையில் இருந்தார்கள். சங்கீதம் 107 26வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, கிளேசம் அடைந்தவர்களாக காணப்பட்டதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 107 12 வருத்தங்கள் அவர்கள் மேல் காணப்பட்டதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 107 17வது வசனத்தில் நோய் கொண்டு ஒடுங்கி போனவர்களாக இருந்தார்கள். நோய் கொண்டு ஒடுங்கின நிலைமை எப்படி? பாதக மார்க்கத்தாலும் அக்கிரமத்தினாலும் அவர்கள் நோய் கொண்டு ஒடுங்கி போயிருந்தார்கள். ஒடுக்கப்பட்ட நிலைமையிலே அவர்களுடைய பிரயாணங்கள் காணப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 107 சங்கீதம் 39வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, இறுக்கமான ஒரு சூழ்நிலை, ஆமென், ஆபத்து மற்றும் துயரம் கலந்ததான அனுபவத்தை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இதை கவனிக்கிறதான அன்பான தேவனுடைய பிள்ளையே, இவர்கள் ஆமென் மீட்கப்பட்டவர்களாக கானான் தேசத்திற்குள் கடந்து வருகிறாங்க. அவர்கள் கானான் தேசத்திற்குள் கடந்து வரும் பொழுது அவர்கள் சந்தித்ததான ஆமென் சத்துருவின் கைகளால் நெருக்கப்படுகிற நிலைமைகள்,
ஆபத்தை உணர்ந்தார்கள். அவர்களுக்குள் கிளேசங்கள் உண்டானது, வருத்தங்கள் உண்டானது, நோய் கொண்டு ஒடுங்கி போகிறவர்களாக இருந்தார்கள். இறுக்கமான ஆபத்தான சூழ்நிலைகள் அவர்களை சுற்றிலும் காணப்படுகிறதற்கு எதுவாக இருந்தது. இப்படிப்பட்ட நெருக்கடியிலே கடந்து சென்று கொண்டிருந்ததான ஜனங்களை தான் நான் மீட்டுக்கொள்வேன் அல்லது மீட்டுக்கொண்டேன் என்பதை குறித்து 43வது வசனத்திலே சொல்லுகிறார். எவன் ஞானமுள்ளவனோ அவன் இதை கவனிக்க கடவன். மீட்டுக்கொள்ளப்பட்டதை கவனிக்க கடவன். ஞானவான்கள் கர்த்தருடைய கிருபையை எந்தெந்த நெருக்கடியான சூழ்நிலைகள் உண்டாகிற்றோ அந்த நெருக்கடியான சூழ்நிலையிலே தேவன் அவர்களை தம்முடைய கிருபையினாலே தாங்கி ஏந்தி சுமந்து சென்றதை குறித்து அவர்கள் கவனிக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். தேவன் தன்னுடையவர்களை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். விசுவாசத்தோடு கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்வோமாக. அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென். இவர்கள் கடந்து சென்றதான ஒரு ஆசீர்வாதமான ஒரு அமெரிக்கையான நன்மையான ஒரு ஆசீர்வாதமான வாழ்வை கர்த்தர் கொடுத்திருந்தான். இந்த அருமையான ஆசீர்வாதமான இந்த வாழ்வை அவர்கள் வாழ்க்கையிலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆமென், glory to God, இழந்து போகிற நிலைமைகள் உருவானது. நாம் வேதத்தை அதை கவனிக்க முடியும். அவர்களுக்கு தேவன் கொடுத்த ஆசீர்வாதமான தேசம், தங்களுடைய பாவத்தின் நிமித்தம் சிறையிருப்புக்குள் போனார்கள். கர்த்தர் குறித்த காலத்திலே அவர்களை மீட்டு மீண்டும் கானானுக்குள்ளாய் கொண்டு வருகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தங்களுடைய மிகவும் மதிப்புள்ளதான நிலையை கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்திருந்தார். இந்த ஜனங்களை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லி தன் ஜனத்தின் மேல் ஒரு முத்திரையை கொடுத்து, இவர்கள் என்னுடைய ஜனம். தேவன் பார்த்து சொல்றார், இது என்னுடைய ஜனம். ஒரு தேசத்தின் அதிகாரியாய் இருக்கிறவர், ஆமென், உயர்ந்த பதவியில் இருக்கிறவர், ஆமென், இவர் என் நண்பர், என் உறவு என்று ஒருவர் சொல்லும் பொழுது, ஆமென், தனக்கு அருகில் இருக்கிறவர்கள் அவர்கள் நினைப்பாங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஒரு தேசத்தின் மிக முக்கியமான நபர் தன்னை எல்லாருக்கும் முன்பாக அட்ரஸ் பண்ணுகிறாரே, தன்னை அறிவிக்கிறாரே, ஸ்தோத்திரம், எவ்வளோ அவர்களுக்கு சந்தோஷமும் ஆமென் நிறைவும் உண்டாயிருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை சொல்லுகிறார் ஆண்டவர், இவர்கள் என்னுடைய ஜனங்கள் என்று சொல்லி சகல ஜனங்களுக்கு முன்பாக, சகல தேசத்தாருக்கு முன்பாக இவர்கள் என்னுடைய சொந்த ஜனங்கள் என்று சொல்லார்கள். இவர்கள் என் துதியை கொண்டு வருவார்கள் என்று சொல்லி வருவார்கள் என்று சொல்லி அவர்களை குறித்து அவன் அடையாளப்படுத்துகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அப்படி அடையாளப்படுத்தப்பட்டதான ஜனங்கள் மேன்மையான சூழ்நிலையை, ஆமென், அவர்கள் வாழ்க்கையில் இருந்தது. மதிப்புக்குரியதான ஒரு இடத்தில் இருந்தார்கள். ஆமென். மதிப்புக்குரியதான நபர்களாக இருந்த அவர்கள் வாழ்க்கையிலே இழந்து போகிற சம்பவங்கள் நடைபெறுகிறதை குறித்து வேதத்திலே வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். மதிப்பு மிக்கவற்றை இழைக்கும் நபராக மாற்றுகிற சம்பவங்கள் இந்த சங்கீதம் 107ஆம் சங்கீதத்திலே 5 காரியங்கள் சுட்டி காட்டப்படுகிறது. அவர்களுக்கு இருந்ததான மதிப்பு, அவர்களுக்கு இருந்ததான அந்த கனம், தேவன் வைத்திருந்த அந்த ஸ்தானம் இழந்து போவதற்குரியதான 5, ஆமென், இழந்து போவதற்குரியதான, ஆமென், க்ளோரி, நபர்களாய் மாற்றுகிற சம்பவங்கள் காணப்பட்டது. அதை இந்த சங்கீதம் 107 இவர்கள், ஆமென், பாபிலோனிலிருந்து திரும்பி வரும்போது நடந்த காரியத்தை கொண்டு அவர் சுட்டி காட்டுகிறார். முதலாவதாக நான் உங்களுக்கு முன்பாக சுட்டி காட்டுகிறேன். இன்று நமக்கு முதல் காரியத்தை மாத்திரம் நாம் சிந்திக்க போகிறோம். முதலில் அவர்கள், ஆமென், என்ன நிலையில் அவர்கள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இழப்பை சந்திக்கிறதான நபர்களாய் மாற்றுகிறதற்கு எதுவாக இருந்தது? தேவன் எப்படியெல்லாம் அவர்களை மேன்மையாய் வைத்திருந்தார். ஆனால் அவர்கள் சந்திக்கிறதான வழியிலே உள்ளதான இந்த இறுக்கடியான இந்த சூழ்நிலையிலே, ஆமென், இந்த இழப்புகளை எல்லாம் சந்தித்த பொழுது இந்த இழப்புகளை மறுபடியும் எப்படி ஆண்டவர் அவர்களை சரி கட்டி கொண்டு போவதற்கு எதுவாக இருக்கிறார் என்பதை இன்று சிந்திக்க போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதல் காரியம், ஆமென், glory to God, அவர்களுடைய வழி, ஆமென், அவர்களுக்குரிய மேன்மையை இழக்கக்கூடியதான அளவில் இருந்தது. உங்களுக்குரியதான வழியை நீங்கள் இழக்கும் போது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆமென், மதிப்பு மிக்கதான ஒரு ஆசீர்வாதமான நிலையை நாம் இழந்து போகிறவர்களாக இருக்கிறோம். முதலாவது, நீங்கள் உங்கள் வழியை
நீங்கள் இழக்கும்போது தேவன் உங்களை குறித்து வைத்திருந்த ஆசீர்வாதத்தின் நோக்கத்தை இழந்து போகிறவர்களாய் மாறுகிறோம். இதற்கு ஆதாரமாக சங்கீதம் 107 சங்கீதம் 4 வசனத்திலிருந்து 9 வசனம் வரையிலும் நீங்கள் வாசித்து பார்ப்பீங்கன்னா இந்த காரியத்தை நீங்கள் விளங்கி கொள்ள முடியும். நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 107 சங்கீதம் 4 மற்றும் 5 வசனம். அவர்கள் தாபரிக்கும் ஊரை காணாமல் வனாந்தரத்திலே அவாந்தர வெளியாய் பசியாகவும் தாகமாகவும் ஆத்மா தொய்ந்ததாகவும் அலைந்து திரிந்தார்கள். எங்கிருந்துங்க? பாபிலோனிலிருந்து கானானுக்கு அவர்கள் கடந்து செல்கிறதான அந்த அவாந்தர பாதையிலே ஊரை காணாமல், பாபிலோனிலிருந்து தங்கள் தாபரிக்க போகிறதான கானான் தேசத்தை அவர்கள் காண முடியாமல் வனாந்தரத்திலே தவிக்கிறவர்களாயிருந்தார்கள். பசியினாலும் தாகத்தினாலும் அவர்கள் ஆத்துமா தொய்ந்து அலைந்து திரிந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளையே, தேவனால் மகிமையாய் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் வழிகளை இழந்து போகிறார்கள். எப்படி? தங்களுக்கு மேன்மைக்குரியதான ஒரு இடத்திலிருந்து, கானான் தேசத்தில் இருந்தால் அது பாலும் தேனும் மகிமையின் ஆசீர்வாதமும் காணக்கூடிய அளவில் காணப்பட்டதான அந்த தேசத்தின் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்கிறவர்கள். ஆனால் அவர்கள் வாழ்க்கையில் தேவனுக்கு விருப்பமில்லாதவைகளை செய்தபடியினால் அவர்களை புறஜாதியாருடைய கைகளிலே ஒப்பு கொடுத்து சிறையிருப்புக்குள்ளாக கொண்டு சென்றார்கள். glory to God. நியாயாதிபதி காலத்திலே கானானுக்குள் இருந்தே இவர்கள் உரிமையை இழந்தார்கள். அப்பமே அவங்க பாடம் கற்றுக்கொண்டார்கள். ராஜாக்களின் நாட்களிலே யுத்தத்தின் கெதுவான நிலைமைகள் அவர்கள் தேசத்திலேயே சந்தித்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் மீண்டும் மீண்டும் ஆண்டவர் பேசியும் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க அவர்கள் எங்க கொண்டு போகப்பட்டாங்க தெரியுங்களா? பாபிலோனுக்கு கொண்டு போகப்பட்டதை குறித்து சொல்லப்படுகிறது. அங்கிருந்து திரும்பி மறுபடியும் தேவன் தங்களுக்கு கொடுத்திருந்த வார்த்தையின் வாக்குத்தத்தத்தின் பிரகாரமாய் அந்த தாபரிக்க போகிறதான அந்த ஸ்தானத்திற்கு அவர்கள் கடந்து போகிறாங்க. போகிற வழியிலே ஆண்டவருடைய வார்த்தையின் பிரகாரம் தான் அவங்க விடுதலையாக்கப்பட்டு ஆண்டவருடைய திட்டத்தின் பிரகாரமாக கடந்து செல்கிறார்கள். ஆனால் வழி தெரியலைங்க. பசி, தாகம், ஆத்துமா தொய்ந்து போகிறது. ஒன்ன செய்கிறாங்கங்க. 6 வசனத்திலே சங்கீதம் 107:6 ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், இக்கட்டிலிருந்து அவர்களை விடுவித்தார். நெருக்கடியான சூழ்நிலையிலே தேவனை நோக்கி பார்க்கிறார்கள். கர்த்தர் ஒரு சந்தர்ப்பம் அவர்களுக்கு கொடுத்து கானான் தேசத்தில் வைத்தார். அங்கு அவர்கள் தவறும் பொழுது பல சந்தர்ப்பங்களை கொடுத்து உயிர்ப்பிக்க செய்கிறவராய் இருந்தார். ஆனாலும் அவர்கள் செவிமடுக்காமல் இருதயத்தின் கடினத்தின் நிமித்தம் புறஜாதியர்களுடைய கையிலே ஒப்பு கொடுக்கப்பட்டார்கள். அவர்கள் புறஜாதியர்களுடைய கையிலே ஒப்பு கொடுக்கப்பட்டு அவர்கள் சிறைப்பட்ட தேசத்திலிருந்து அவர்களை அழைத்து வருகிறான். அழைத்து வரும் பொழுதும் இக்கட்டை சந்திக்கிறாங்க. வசனத்தின் அடிப்படையிலேயே அவர்கள் கடந்து வரும் பொழுது ஹல்லேலூயா, glory to God. 7 வசனத்தில் பார்த்தீங்கன்னா, தாபரிக்கும் ஊருக்கு போய் சேர அவர்களை செவ்வையான வழியிலே நடத்தினாராம். இவங்க ஜெபம் பண்ணினாங்க. 7 வசனம் பதில் சொல்லுகிறது, அவர்களை செவ்வையான வழியிலே ஆண்டவர் நடத்தி சென்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்களுக்கு தாபரிக்க ஊருக்கு போய் சேர அவர்களை செவ்வையான வழிகளை நடத்தினார். இதை கவனித்துக் கொண்டிருக்கிற அன்பான தேவனுடைய பிள்ளையை, ஜெபம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் செவ்வையான வழியை காண்பிக்கும். ஜெபத்தை நாம் இழந்து போய்விடாதபடி ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருக்கிற கிருபையை கர்த்தர் நமக்கு தருவாராக. ஆமென். அவர்கள் பசியாகவும் தாகமாகவும் ஆத்துமா தொய்ந்து போன நிலைமையில் துவண்டு போயிருந்த அவர்கள், அலைந்து திரிந்து கொண்டிருந்தவர்கள் ஒன்று செய்தாங்க, கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். பாதை காண்பிக்கப்பட்டது.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆமென். உங்கள் வழிகளை இழக்க செய்கிற கிரியைகள் என்ன என்பதை குறித்து நாம் இந்த வேளையிலே 3 காரியங்களை வேகமாக சிந்திப்போம். ஆமென். உங்கள் வழிகள் உங்கள் இழக்க செய்கிறவர்களாய் மாறும். எதை? தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தை இழக்க செய்கிறார்கள், அல்லது தேவன் எனக்கென்று கொடுத்த அந்த ஸ்தானத்தை இழக்க செய்கிறதா இருக்கிறது. இழக்க செய்கிறதான அந்த அனுபவத்தில் கவனியுங்க. ஆமென். ஆமென். முதலாவது, உங்கள் வழி ஆமென் இழப்பை சந்திக்கக்கூடியதானதாய் மாற்றுகிறது. அப்போ என்னுடைய வழியிலே எது இழப்பை சந்திப்பதற்கு எதுவாங்க அநேக காரியங்கள் சுட்டி காட்டுவதற்கு இருந்தாலும் 3ஐ வேகமாக உங்களுக்கு முன்பாக சுட்டி காட்டுகிறேன். முதலாவது என்ன? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் செய்த நன்மையை மறந்தார்கள். ஆமென். ஆமென். நம் சங்கீதங்களிலே வாசிக்கும் பொழுது அல்லது ஜெபத்தினுடைய முடிவிலே நாம் இதை சொல்லுகிறது வழக்கமாய் வைத்திருக்கிறோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்று. அவர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் செய்த நன்மையை மறந்தார்கள். அவர்களுக்கு ஆண்டவர் செய்திருந்த நன்மைகள் என்ன? ஏற்கனவே அவர்களுக்கு ஆண்டவர் அற்புதமான காரியத்தை மீட்டு கொண்டு வந்தார். எங்கே இருந்து? எகிப்திலிருந்து கானான். எகிப்திலிருந்து அவர்கள் கானான் வரைக்கும் கடந்து செல்லும் பொழுது அநேக காரியங்கள் அவர்களுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களுக்காகவும் அடையாளங்களாகவும் அவர்களுக்கு முன்பாக வைத்தார். இதை எதற்காக வைத்தார்? இந்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவர்களுக்கு முன்பாக வைத்த பொழுது ஆமென் பண்டிகைகளை ஆசரிக்க சொன்னார். சில இடங்களிலே ஆமென் கற்களை எடுத்து கொண்டு போகும்படி செய்திருந்தார். இதைத்தான் இங்கே நினைவுபடுத்துகிறேன். பண்டிகையை ஆசரித்தார்கள். ஆமென். எகிப்தில் இருக்கும் பொழுது முதல் காரியத்தை அவர்கள் நினைவு கூறும்படி ஆண்டவர் செய்த காரியம் என்ன? பஸ்கா. பஸ்காவை ஆண்டவர் கொடுத்தார். இதை யாத்திராகமத்தின் புத்தகம் 12ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். 12ஆம் அதிகாரத்திலே நாம் கவனிக்க முடிகிறது. ஆண்டவர் அங்கே பஸ்காவை புசிக்க சொல்லுகிறார். ஆமென். அங்கே ஜனங்கள் கேட்கும் பொழுது, உன் பிள்ளைகள் கேட்கும்போது, இது எதற்காக செய்றீங்கன்னா, நாம் எகிப்தில் இருந்தோம், இப்படி வாதைகள் எகிப்துக்குள் உண்டான பொழுது தேவன் நம்மை பாதுகாக்கிறவராய் இருந்தார். ஆமென். மூத்த பிள்ளைகள் சங்காரமாகிற சூழ்நிலை எகிப்து தேசத்தில் உண்டான பொழுது சங்கார தூதன் ஆட்டுக்குட்டியின் ரத்தம் பூசப்பட்டதான வீட்டின் கூடாரத்திற்குள்ளாக ஒரு அவன் தன் பட்டயத்தை நீட்டாமல் அவன் கடந்து சென்றான் என்பதை குறித்து, எகிப்திலிருந்து தேவன் அவர்களை விடுதலையாக்கி கொண்டு வந்ததை, மீட்டு கொண்டு வந்ததை குறித்து அவர்களுக்கு சொல்ல வேண்டும். ஆமென். அடுத்து பார்த்தீங்கன்னா யோசுவாவின் புத்தகம் 4ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 3ஆம் அதிகாரத்திலிருந்தே வாசிக்கலாம். 4ஆம் அதிகாரம் முக்கியமானது. நீங்க 7வது வசனங்கள்ல இருந்து நீங்க கவனிச்சு பார்ப்பீங்கன்னா அங்கே சுட்டி காட்டப்படுகிறது, ஆசாரியன் நின்ற இடத்திலே அவன் பராக்கிரமசாலிகளாகிய ஒவ்வொரு கோத்திரத்தில் 12 பேர் தெரிந்து கொள்ளப்பட்டு ஆசாரியன் நிற்கிற அந்த இடத்துல அவர்கள் போய் அங்கிருக்கிறதான கற்களை பெயர்த்து கொண்டு வந்து அவர்கள் வைக்க வேண்டும். உங்க பிள்ளைகள் இந்த கல் எதற்கு என்று சொல்லி அவர்கள் கேட்ட பொழுது நீங்க என்ன பண்ணணும்? கானான் தேசத்திற்குள்ளாக பிரவேசிப்பதற்கு முன்பாக கரைபுரண்டு ஓடினதான இந்த யோர்தான் நதியை ஆண்டவர் பின்னிட்டு போக பண்ணி ஜனங்களை ஒரு வெட்டாந்தரையிலே நடக்கிறது போல நடக்க பண்ணி ஆமென் கானானுக்குள் நாம் பிரவேசித்தோம் என்பதை அவர்களுக்கு கற்றுத்தரும்படிக்காக. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென். ஆண்டவருடைய நினைவு என்னவா இருந்தது? அவர் செய்ததான உபகாரத்தை மறக்க கூடாது. அவர்கள் எகிப்திலே தலைச்சங்காரம் உண்டான பொழுது அவர்கள் பாதுகாக்கப்பட்ட விதம், அவர்களுடைய ஆடு மாடுகள் பாதுகாக்கப்பட்ட விதம், இவைகளை எல்லாம் உணர வேண்டும் என்று அவர்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்று பஸ்காவை அனுசரிக்க சொல்லியிருந்தார். பின்பு பார்த்தீங்கன்னா இவர்கள் கானானிலிருந்து கானானுக்குள் உட்பிரவேசிப்பதற்கு யோர்தானை கடந்து போக வேண்டும். அறுப்பு காலம் கரை புரண்டு ஓடிக்கொண்டிருக்கிறது.
யோர்தானை ஆண்டவர் பின்னிட்டு போக செய்தார். இவர்கள் கானானை சுதந்தரித்துக் கொள்கிறதற்கு உள்ளே வந்ததை குறித்து இந்த கல்லை பார்த்து கேட்கும் போது, இப்படி ஆண்டவர் யோர்தானை கடந்து வர ஆண்டவர் உதவி செய்தாரையா, இதை நீ நினைவில் கொள் என்று சொல்லி அவர் செய்த உபகாரத்தை அவர்களுக்கு சொல்ல வேண்டும். அவர்கள் வைத்திருக்கிற பண்டிகைகள், மற்ற காரியங்கள். ஆனால் இவர்கள் அதையெல்லாம் ஒரு சடங்காச்சாரமாக செய்தார்களே அல்லாமல் உணர்வுள்ளதான நிலைமையிலே அவர்கள் அந்த அதிசயங்களை சொல்ல மறந்தார்கள். சங்கீதம் 78 சங்கீதம் 11வது வசனத்திலே சங்கீதக்காரர் வேதனையோடு சுட்டி காட்டுகிறார், அவருடைய செய்களையும் அவர் தங்களுக்கு காண்பித்த அதிசயங்களையும் மறந்தார்கள். ஆண்டவர் அவர்களுக்கு செய்திருந்த அதிசயங்களை மறந்து போனாங்க. அன்பான தேவனுடைய பிள்ளையே, சங்கீதம் 106:13 சொல்லும் பொழுது, ஆனாலும் சீக்கிரமாய் அவருடைய கிரியையை மறந்தார்கள். ஆண்டவர் அவர்களை விடுதலையாக்கி கொண்டு வந்த சூழ்நிலையை 106 சங்கீதத்தில் நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் அவர்களை விடுதலையாக்கி கொண்டு வந்ததான அந்த சந்தர்ப்பங்களையும் அந்த சூழ்நிலைகளையும் அவர்கள் பராமரித்ததான அற்புதமான அந்த மகிமையும் அந்த கிருபையை என்ன பண்ணினாங்க? மறந்து போனார்கள். மறந்து போகிற ஜனம் வழியை இழந்து போகிறவர்களாய் மாறுகிறார்கள். ஆமென். வழியை இழந்துட்டோம் அப்படின்னா என்ன ஆச்சுங்க? தேவன் நமக்கென்று வைத்த அந்த ஸ்தானத்தை இழந்து போகிறவர்களாய் மாறக்கூடுகிறோம். அவர் நடத்தி வந்த வழியை மறந்துவிடக் கூடாது. ஆமென். அற்பமான ஆரம்பம், அதை யார் அசட்டை பண்ணக்கூடும்? ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமாம் என்று சொல்லப்பட வேண்டுமானால் ஆரம்பத்தை ஒரு நாளும் மறந்துவிடக்கூடாது. எந்த சூழ்நிலையிலிருந்து ஆமென் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் மீட்டுக் கொண்டார் என்பதை குறித்து ஒரு நாளும் மறக்கக்கூடாது. ஆண்டவர் எவ்வளவு ஸ்தானங்களிலே உயர்வுகளையும் மேன்மைகளையும் நன்மைகளையும் கொண்டு வரும் பொழுது, தாழ்வில் என்னை நினைத்தவரை நான் நன்றியோடு கூட துதிக்கிறேன் என்று சொல்லி எந்த சூழ்நிலையிலிருந்து என்னை தூக்கி எடுத்தார் என்று நான் நினைத்து கர்த்தரை மகிமைப்படுத்தினேன். அப்போ அதை நான் நினைத்து கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்கும் பொழுது என்னை பெருமை பாராட்டுவதற்கு எதுவான ஒன்றும் அங்கே இல்லை. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றும் அற்புதம் நடக்குதா? ஆமாம். இன்றும் அவருடைய வல்லமை குறைந்து போகவில்லை என்று அவன் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1 வசனத்திலே இவ்விதமாக சுட்டி காட்டுகிறது, பரிசுத்தாவியானவர் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு என்ன பண்ணுவீங்க? நீங்க சாட்சிகளாயிருப்பீர்கள். ஆண்டவர் 2 நாம் வாசிக்கும் பொழுது தேவனுடைய அபிஷேகத்தின் வல்லமையினால் அவர்கள் நிரப்பப்பட்டார்கள் என்பதை குறித்து பார்க்கிறோம். ஆமென். அப்போஸ்தலர்கள் மூலமாய் ஆமென் glory to God பலத்த செய்கைகளை கர்த்தர் செய்தார். அற்புதங்கள் நடந்தது, அதிசயமானவைகள் நடந்தது, மரித்தோர் உயிரோடு எழும்பினார்கள். ஆமென். தேவனுடைய வல்லமை இன்றும் குறைந்து போகவில்லை. ஆமென். அவர் செய்த கிரியை சபை மறக்கக்கூடாது. ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளையே, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவர் செய்திருக்கிறார். இல்லை என்று சொல்வதற்கு ஒருவருக்கும் ஆமென் சந்தர்ப்பம் இல்லை. ஆண்டவர் எனக்கு நன்மை செய்திருக்கிறார் அநேகம் என்று தான் அனைவரும் சொல்லுவோம். இதை நாம் மறந்து விடக்கூடாது. ஆமென். மறந்து விடாமல் கர்த்தர் செய்த நன்மை நீங்களே உள்ள வச்சிட்டு இருக்கிறதில்ல, உங்கள் பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் தேவன் என்ன அற்புதங்களை செய்தார் என்பதை விவரித்து சொல்லுங்க. அப்பொழுது அவர் செய்த உபகாரத்தை நாம் நினைவு கூர்ந்து அவரிலே பலப்படுவோம். அப்பதான் ஆவியானுடைய பலனை உன் சந்ததி பெற்றுக்கொள்ளும். நீங்க பெற்றுக்கொண்ட நன்மை, நீங்க பெற்றுக்கொண்ட விடுதலை, நீங்க பெற்றுக்கொண்ட அபிஷேகம், அதில் காணப்பட்ட மகிமை உன் குடும்பமும் பெற்றுக்கொள்வதற்கு மகிமை உள்ளதா இருக்கும். இதை ஆமென் இஸ்ரவேலர் மறந்தார்கள். அன்பான தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவர் இந்த நாட்களிலும் அவர் நாமும் மறந்து விடாதபடி அவர் எனக்கு கொடுத்த அந்த ஸ்தானத்தை நான் காத்துக்கொள்ள அவர் என்னை நடத்தி சென்ற வழியை நான் நினைவு கூறுகிறவனாய் இருப்பேன். ஆண்டவரே ஆமென். நான் அவருடைய வழியை நான் இழந்து போனேனே, ஆனால் என்னுடைய ஸ்தானத்தை இழந்து போகிறதாய் மாறும். 2வது, என் வழியை இழக்க செய்யக்கூடியதான 2வது காரியம் என்ற ஆமென், தேவனுக்கு உண்மையற்றவனாய் நான் காணப்படும் பொழுது வழிகளை இழக்கக்கூடியதான சூழ்நிலை கடந்து வருகிறது. அன்பான தேவனுடைய பிள்ளையே, தேவனுக்கு உண்மையற்ற நிலைமை. தாவீதோடு ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணுகிறான், உன் சந்ததியை ஆமென் என்ன பண்ணும்? எருசலேம்
காணப்படுகிற இந்த சிங்காசனத்திலே ஆளுகிறவர்கள் இருப்பார்கள் என்று ஆமென் ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார். சாலமோன் ஆமென் அவனுடைய ஸ்தானத்திலே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு ஸ்தோத்திர ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுகிறான். அவன் தேவனுக்கு முன்பாக கர்த்தருடைய ஆலயத்தை கட்டவும் ஆமென் ராஜ்யத்தை ஸ்திரப்படுத்தவும் அவன் நாட்களிலே சமாதானமான சூழ்நிலைகளை காணவும் கர்த்தர் கிருபை செய்தவராயிருந்தார். வேகமாக இந்த காரியத்தை கவனிப்போம். ஆனால் அவனுடைய வயதான அந்த சூழ்நிலையில் அவனுக்கு இருந்த திரளான புறஜாதிய மனைவிகள் அவனை நெருக்கினது நிமித்தம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அவர்கள் வழிபட்டதான அவர்கள் பின்பற்றினதான கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஆமென் அஸ்தரோத்துக்களுக்கும் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் மற்ற தெய்வங்களுக்கும் அவன் பள்ளிகளை செலுத்துகிறவனாய் மாறி அவனுடைய இருதயம் வழி விலகுகிறதாய் மாறிற்று. இதை குறித்து 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரத்திலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஆமென் அதை வாசிக்கலாம். அவனுடைய இருதயம் வழி விலகி போனது. ஆண்டவர் அவரை எச்சரிக்கிறார். அந்த அதிகாரத்தில் நீங்க வாசித்து பார்ப்பீங்கன்னா தேவன் அவரை எச்சரிக்கிறார் 2 முறை தரிசனமாகி அவன் செய்கிற தவறை உணர்த்துகிறார். ஆனாலும் சாலமோன் தன் தவறை உணரவே இல்லை என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கும் பொழுது அறிந்து கொள்ள முடியும். அன்பான தேவனுடைய பிள்ளையே, அவன் உணராத ஒரு இருதயம் அவனுக்குள் காணப்பட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஆமென். உண்மையை ஆண்டவர் அவனிடத்தில் எதிர்பார்த்தார். ஆனால் அவனோ உண்மையற்ற ஒரு ஜீவியம் செய்கிற மனிதனாய் மாறினான். ஆண்டவர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ராஜ்யத்தை அவனுடைய நாட்களிலே பிரிக்காமல் அவனுடைய குமாரனாகிய ரெகோபெயாமின் நாட்களிலே ஆமென் தாவீதுக்கு ஒரு கோத்திரத்தை நான் கொடுத்து மற்ற கோத்திரத்தை நான் பிரித்து வேறொருவனுக்கு எனக்கு பிரியமானவனுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். 1 ராஜாக்களின் புத்தகம் ஆமென் 11ஆம் அதிகாரம் 30வது வசனத்திலிருந்து பார்த்தீங்கன்னா ஆமென் அங்கே அகியா என்கிறதான ஒரு தீர்க்கதரிசியை ஆமென் யெரொபெயாம் என்கிறதான ஆமென் ஸ்தோத்திரம் எப்ராஹிம் கோத்திரத்தில் இருந்த ஒரு பராக்கிரமசாலியினிடத்திலே அனுப்புகிறான். ஆண்டவர் அங்கே ஆமென் அவனுடைய புதிய சால்வையை 12 துண்டாக பிரித்து 2 துண்டை தனியாகவும் 10 துண்டை தனியாகவும் எடுத்து 10 துண்டை யெரொபெயாமின் கையிலே கொடுத்து ஆண்டவர் ஆமென் உனக்கு 10 கோத்திரத்தை கொடுப்பார் என்பதை குறித்து சுட்டி காட்டுகிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகள் அவனை திடப்படுத்துகிறது. அப்பொழுது ஆமென் க்ளோரி டு காட் ஸ்தோத்திரம் ஆண்டவர் அவனை எச்சரித்தும் சொல்லுகிற வார்த்தைகள் இருந்தது. ஆமென் நான் தாவீதோடு கூட பண்ணின உடன்படிக்கை போல் நானும் உன்னோடு பண்ணுகிறேன். தாவீதுக்கு எப்படி அவனுக்கு ஒரு வீட்டை நிலையாக வைப்பேன் என்று சொன்னேனோ அதே போல் உனக்கும் நிலையான வீட்டை நான் கொடுக்க வேண்டுமானால் தாவீது எப்படி உத்தம இருதயத்தோடு கூட என்னை பின்பற்றினானோ அதே போல நீ பின்பற்ற வேண்டும் என்று சொன்னார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். 13வது அதிகாரத்தில் நீங்க பார்ப்பீங்கன்னா யெரொபெயாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் அவன் அவ்விதமாக நடக்கவில்லை. 33வது வசனத்தில் 13ஆம் அதிகாரம் 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 33வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா இந்த நடவடிக்கைகளுக்கு பின்பு யெரொபெயாம் தன் பொல்லாத வழியை விட்டு திரும்பாமல் மறுபடியும் ஜனத்தின் ஈனமானவர்களை மேடைகளில் ஆசாரியராக்கினான். எவன் அவன் மேல் அவனுக்கு மனதாய் இருந்ததோ அவனை பிரதிஷ்டை பண்ணினான். ஒரு தீர்க்கதரிசி ஆண்டவர் அனுப்புகிறார் யெரொபெயாமுக்கு முன்பாக. 13ஆம் அதிகாரத்தில் ஆரம்பத்திலிருந்து வாசித்து பாருங்க. தீர்க்கதரிசியானவன் வந்து சொல்லுகிறான் ஆமென் ஆண்டவர் தாமே ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆமென் 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரத்தினுடைய ஆரம்பத்திலே பார்ப்பீங்கன்னா ஆமென் தேவன் தமது தீர்க்கதரிசியை அனுப்பி யெரொபெயாமை எச்சரிக்கிறார். ஆனாலும் அவன் தன் இருதயத்தை கடினப்படுத்தி அந்த தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தைக்கு ஆமென் தன் இருதயத்தை கடினப்படுத்தி அவனை பிடிக்கும்படி கொண்டு வரும்படிக்காக தன் கையை நீட்டுகிறான். அவன் கை அப்படியே நின்று போகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மீண்டும் அந்த தீர்க்கதரிசியினிடத்திலே மன்றாடுகிறான். ஆமென் ஆண்டுடைய சமூகத்திலே தீர்க்கதரிசி மிகுந்த பாரத்தோடு கூட கடினமான சூழ்நிலையில் தேவனை நோக்கி பார்த்து மன்றாடுகிறான். தேவன் தீர்க்கதரிசியின் வார்த்தையை கேட்டு அவனுடைய கை முன்பு போல சுகமாகும்படி செய்கிறான்.
அப்பொழுது தன் வீட்டிற்கு கடந்து வந்து ஆகாரம் உட்கொண்டு செல்லும்படிக்காக தீர்க்கதரிசி இடத்திலே கேட்கிறார். தீர்க்கதரிசியானவன், என்னை அனுப்பின என் தேவன் ஆமென் புசியாமலும் குடியாமலும் ஆமென் நீ போன பாதையில் திரும்பி வராமல் வேறே பாதையில் நீ திரும்பி யூதாவுக்கு வர வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார். அதனால் நான் புசிக்கவும் குடிக்கவும் கூடாது என்று சொல்லி தன் வந்த வழியை விட்டு வேறே வழியாக யூதாவுக்கு அவன் புறப்பட்டு செல்கிறான். அன்பாய் தேவ பிள்ளையே, இந்த தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தை நிறைவேறிற்று. ஆமென். பலிபீடம் வெடித்து சாம்பல் கொட்டிட்டு இந்த யெரொபெயாம் முதல் நடந்த அந்த பலிபீடம் வெடித்து சாம்பல் கொட்டினதை கண்டுபிடித்தோடு அவன் தேவனுடைய வார்த்தைக்கு அவன் செவி கொடுத்து இருக்க வேண்டும். இரண்டாவது, தீர்க்கதரிசிக்கு விரோதமாய் தன் கையை நீட்டின பொழுது தன் கை அசையாமல் நின்று போனது. அப்பொழுதாகிலும் அவன் தேவ சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணி தனக்காக விண்ணப்பம் பண்ணி நிமித்தம் தேவன் இறங்கி அவன் கையை முன்பு போல் சுகமாக்கினாரே, அதை உணர்ந்திருக்க வேண்டும். ரெண்டு காரியத்தையும் அவன் உணராமல் வாசித்ததான அந்த 13ஆம் அதிகாரம் 33வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, தனது பொல்லாத வழியை அவன் விட்டு விடாமல் அவன் வழியிலே மறுபடியும் என்ன பண்ணுகிறான்? பலிபீடத்தை கட்டி தனக்கு விருப்பமானவர்களை யாரெல்லாம் அவன் மனசுல தோணிச்சோ அவனை எல்லாம் என்ன பண்ணினான்? ஆசாரியனாய் வைத்து தேவனுக்கு விருப்பமில்லாத செய்கையை செய்தான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளையே, நீ தாவீது எப்படி எனக்கு முன்பாக உத்தமமாக உண்மையாய் காணப்பட்டானோ அதே போல் நீ காணப்படுவாயானால் யெரொபெயாமே ஆமென் உன் சந்ததி எனக்கு முன்பாக எனக்கு முன்பாக நிலைக்கும் என்று ஆண்டவர் சொல்லி இருந்தார். ஆண்டுடைய வார்த்தையை அவன் நம்பவில்லை. ஆண்டுடைய வார்த்தைக்கு அவன் செவி கொடுக்கவில்லை. தேவனுடைய வார்த்தையினுடைய முக்கியத்துவத்தை உணரல. தானிலும் பெத்தேலிலும் ஆமென் glory to God பலிபீடங்களை வைத்து இஸ்ரவேலின் கோத்திரங்கள் எருசலேமுக்கு கடந்து செல்லக்கூடாது என்பதிலே கவனத்தோடு இருந்தான். ஆமென். தேவனுடைய வார்த்தையில் உண்மையோடு வாழும்படி ஆண்டவர் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்த பொழுதும் அவன் உண்மையாய் இருக்கவில்லை. அது நிமித்தம் ஆண்டவர் யெரொபெயாமை அகற்ற சித்தம் உள்ளவராய் மாறினார். இதை கவனித்துக் கொண்டிருக்கிற அன்பான தேவனுடைய பிள்ளையே, சாலமோனுக்கு எப்படி அவன் 2 முறை தரிசனங்களை கொடுத்து எச்சரித்தும் அவன் மனம் திரும்பாமல் போனது நிமித்தம் தாவீது நிமித்தம் அவன் நாட்களில் ராஜ்யத்தை பிரிக்காமல் அவனுடைய குமாரனாகிய ரெகோபெயாமின் காலத்திலே ராஜ்யத்தை பிரித்து யெரொபெயாமின் கையிலே 10 கோத்திரத்தை கொடுத்தாரோ, ஆமென், இவனும் முன்பு இருந்த பாடத்தை கற்றுக்கொண்டு தன் வழிகளிலே தேவனுக்கு உத்தமமாய் இருந்திருக்க வேண்டும். தேவன் ஒரு மகிமையான ஒரு ஸ்தானத்தை கொடுத்தார், மகிமையான ஒரு உயர்வை கொடுத்தார், மதிப்புமிக்க ஒரு சூழலை அவன் வாழ்க்கையில் கொடுத்தார். ஆனால் அவனுடைய வழியிலே உண்மையற்ற தன்மை ராஜ்யத்தை இழந்து போக செய்தது. மூன்றாவதாக வேகமாக ஒரு காரியத்தை உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே ஆமென் கொடுத்த மேன்மை இழக்க செய்கிறதுக்கு ஏதுவானது காரியம் என்ன? உணராது இருக்கிறதான தன்மை. ஆமென். உணராத போது ஆமென் glory to God நம்முடைய வாழ்க்கையில் தேவன் கொடுத்திருக்கிற அந்த உன்னதமான ஆசீர்வாதமான சூழ்நிலையிலிருந்து இறங்க வேண்டியதாக மாறுகிறது. என் வழிகளிலே நான் உணர்வுள்ளவனாய் இருக்க வேண்டும். ஆமென். இதற்கு உதாரணமாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் ஆமென் 4வது வசனத்திலிருந்து நீங்கள் வாசித்து பார்ப்பீங்கன்னா, தேவனுடைய ராஜ்யம் எதற்கு ஒப்புமையாக இருக்கிறது என்று சொல்லி விதைக்க புறப்பட்ட ஒரு மனுஷனை குறித்து சொல்லப்பட்டிருக்கும். விதை எங்கெங்கே விழுகிறது என்று சொல்லப்பட்டிருக்கும். அதிலே ஒரே ஒரு குறிப்பிட்ட விதையை மாத்திரம் உங்களுக்கு முன்பாக சொல்கிறேன். 4வது வசனத்திலே ஆமென் முதல் காரியமாய் சுட்டி காட்டப்படுகிற வார்த்தை தான் ஆமென் மத்தேயு 13ஆம் அதிகாரம் 4வது வசனம், அவன் விதைக்கையில் சில விதை வழியருகே விழுந்தது, பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. இதற்குரிய விளக்கத்தை இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லுகிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலே, ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் தேவனுடைய சத்தியத்தின் வார்த்தையை கேட்டும் உணராதிருக்கும் போது பொல்லாங்கன் வந்து அவன் இதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்துக் கொள்கிறான் என்று சொல்லப்பட்டது. உணராதிருக்கும் பொழுது அன்பான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் உனக்கு ஒரு உன்னதமான ஆசீர்வாதமான ஸ்தானத்தை கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் உன்னோடு கூட பேசுகிற சத்தத்தை நீ உணராமல் இருப்பாயானால் பொல்லாங்கன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உங்கள் இருதயத்திலே விதைக்கப்படும்படிக்கான வார்த்தை அதை இழுத்துக் கொள்கிறவனாய் இருக்கிறான்.
கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எபேசியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 16வது வசனம். அங்கே வசனம் சொல்லுகிறது, பொல்லாங்கன் எய்யும் அக்கினி வஸ்திரங்களை அவிழ்த்து போடத்தக்கதாக எல்லாவற்றிற்கும் மேலாக கர்த்தருக்கு விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசம் என்னும் கேடகம் எதுங்க? பொல்லாங்கனையும். பொல்லாங்கன் நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் உணரத்தக்கதான வார்த்தைகளை கொடுக்கும் பொழுது உணர்வு நம்முடைய வாழ்க்கையில் இல்லாமல் போகும்படிக்காக அவன் அழிக்கிறவனாயிருக்கிறான். அதை அவர்கள் வாழ்க்கையிலிருந்து எடுத்து போடுகிறான். சிந்திக்கவே முடியாத அளவுக்கு போகிறான். இது நிமித்தம் ஆமென் உணர்வுள்ள இருதயம் இருளாய் போகிறது. எப்பொழுது வசனம் உங்களுக்கு நேராய் வரும் பொழுது வசனத்தை ஏற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு அவைகளை தள்ளி போடுகிறோமோ அப்பொழுது பொல்லாங்கனுக்கு இடம் கொடுக்கிறோம். ஏனென்றால் வசனம் சொல்லுகிறது, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று சொல்லுகிறது. இதை கவனிக்கிற அன்பான தேவ பிள்ளையே, தேவன் தம் வார்த்தையை உங்களுக்கு நேராய் கொடுக்கும் பொழுது வசனத்தை அசட்டை பண்ணி தூர வைக்கபடி நீங்கள் உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதிருங்கள். கர்த்தர் வசனத்தை கொடுக்கும் பொழுது உணர்வுள்ளவர்களாய் அதை ஏற்றுக்கொள்ளுங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலே சொல்லும் பொழுது, தேவனால் பிறந்தவன் எவனும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காத்துக் கொள்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடான். பொல்லாங்கன் எய்யும் அஸ்திரம் உன்னை தொடக்கூடாது என்றான். ஆமென். தேவனால் பிறந்த ஒரு ஆவிக்குரிய மனுஷனாய் நின்று பாவத்திற்கு இடம் கொடுக்காமல் தேவன் என்னை ரட்சித்திருக்கிறார் என்கிற அந்த ஒரு நிமிட நினைவு வாழ்க்கையிலே பிசாசுக்கு இடம் கொடுக்காமல் அவனுடைய அக்கினி அஸ்திரத்தை அவிழ்த்து போடுகிறோம். ஆமென். ஒரு தேவ மனுஷன் நிவிதமாய் சொல்லுகிறார், நீ ரட்சிக்கப்பட்ட ஒரு கோபம் வருகிற இடத்துல, ஒரு சண்டை வருகிற இடத்துல, தேவனுக்கு விருப்பமில்லாத ஒரு செய்கை உன் வாழ்க்கையில வரும் பொழுது, தூஷணமான வார்த்தை வரும் பொழுது, ஆமென், உன் பெற்றோரை எதிர்த்து நின்று பேசும் பொழுது, ஆமென், ஒரு நிமிடம், ஆமென், என் தேவன் என்னை ரட்சித்திருக்கிறாரே, நான் இது பேசுவது எனக்கு தகுதியான ஒரு நொடி நீங்க சிந்தித்தீங்கன்னா, ஆமென், நீங்கள் தான் தேவனுடைய ரட்சிப்பை பெற்ற பாத்திரம் என்று சொல்லுகிறார். அப்படி நீங்க ஒரு நிமிடம் நீங்க சிந்தித்து அந்த இடத்துல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பேசாதபடிக்கு உங்க நாவை அடக்கும் பொழுது பாவம் செய்யாதபடி நீங்கள் உங்களை காத்துக் கொள்கிறதினால் நீங்க பொல்லாங்கனை ஜெயிக்கிறீர்களாம். கரங்களை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. பொல்லாங்கனை ஜெயிக்கிற அனுபவம். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவனுடைய பிள்ளையே, உனக்குரிய மேன்மையின் ஆசீர்வாதங்களை கர்த்தர் உனக்கு மிக உயர்ந்த நன்மையை கர்த்தர் தந்திருக்கிறான். அந்த ஆசீர்வாதத்தை இழந்து போகிறதான காரியம், ஆமென், அவர்களுடைய வழியை, ஆமென், கர்த்தருக்கு மகிமை, அவருடைய வழியை நீ இழந்து போகிறாய். ஆமென், வழியை இழக்க செய்கிறதான காரியங்கள், ஆமென், நீ இழக்க அந்த மதிப்பு மிக்கதான அந்த சூழ்நிலை இழக்க செய்வது உன் வழிகள். ஆமென், அவைகள் உன்னை இழக்க செய்கிறது. 3 காரியம் சொன்னோம். 1, அவர் செய்த நன்மையை நீ மறந்தால், ஆமென், glory to God, நீ வழியை இழந்து போகிறவனாய் மாறுகிறாய், உன் ஸ்தானத்தை இழந்து போகிற நிலைமைக்கு தள்ளப்படுகிறாய். 2வது சொன்னேன், உண்மையற்ற தன்மை காணப்படும் பொழுது உன் வழியை இழந்து போகிறாய். 3வது, உணராதிருக்கிறதான இருதயம். ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு வந்து கடினப்படுத்துகிறீங்களே, வசனத்தை புறம்பை தள்ளுகிறீங்களே, ஒரு நிமிடம் நீ யோசித்தால் பிசாசை வென்றுவிட முடியும், அவனுடைய தந்திரங்களை வென்றுவிட முடியும். ஆனால் பிசாசுக்கு இடம் கொடுக்கிறதினால் தேவன் உனக்கு உன்னதமான ஒரு ஸ்தானத்தை வச்சாரு பாருங்க, அதை இழந்து போகிறோம். அதனால்தான் பவுல் சொல்வார், உன் எண்ணங்களை சிலுவையில் அறைய வேண்டும். ஆமென், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பொல்லாங்கான மனுஷர்கள் உங்களை தேவனை விட்டு விலக செய்கிற ஐக்கியம், ஆமென், உன்னோடு பேசி தேவனுடைய வார்த்தையை புறம்பே தள்ளுகிறதான மனுஷர்கள் மாறுபாடான இந்த சந்ததியை விட்டு விலக வேண்டும் என்று சொல்லுகிறார். 3வது பார்த்தீங்கன்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆமென், glory to God, விசுவாசத்தை நம்முடைய கையில எடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். விசுவாசத்தை, விசுவாசம் என்னும் கேடகம் உன் கையில எடுக்கணும். உங்களுடைய வாழ்க்கையில விசுவாச குறைச்சல், ஆமென், glory to God, நடக்கிற அந்த சம்பவங்கள்லாம் பார்க்கும்போது என்னால நம்ப முடியல. விசுவாசம் என்கிற கேடகத்தை எடுத்து நில். கர்த்தர் உன்னை அவர் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
நான் இதெல்லாம் மேற்கொள்கிறதுக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ஆமென். 3 காரியம் வேகமாக. அவருடைய வல்லமையை நீ காத்துக்கொள்ள வேண்டும். அவருடைய வார்த்தைக்கு நீ முக்கியத்துவத்தை தா. ஆமென். பொல்லாங்கன் உன்னை தொடுவதற்கு இடம் கொடாமல் இருங்கள். இப்படி நீங்க உங்களை காத்துக்கொள்வீங்கன்னா 3 ஆசீர்வாதங்கள். சங்கீதம் 37 சங்கீதம் 5வது வசனம் சொல்கிறது, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவிப்பேனா. ஆமென். அவர் மேலேயே நீ நம்பிக்கையா இருப்பேனா, அவரே உன் காரியத்தை வாய்க்க பண்ண, உன் காரியம் வாய்க்க பண்ணுவார். ஆமென். 2வது நன்மை என்ன தெரியுங்களா? ஆமென். நீதிமொழிகள் 28:20, உண்மையுள்ள ஒரு மனுஷனா உன்னை நீங்க காத்துக்கொள்வீங்கன்னு வைங்களேன், உன் வழியை காத்துக்கொள்ளும்படி வழிகளிலே நீ உண்மையா இருப்பாயானால் பரிபூரண ஆசீர்வாதம் உண்டு. ஹல்லேலூயா. இந்த பரிபூரண ஆசீர்வாதத்துல வேதனை இருக்காது. நீயும் மற்றவங்களை வேதனைப்படுத்த மாட்டீங்க. ஆமென். உங்கள் வாழ்க்கையிலும் வேதனை உங்களை தொடுவதில்லை. 3வது, மார்க் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 23வது வசனத்துல, நீ விசுவாசத்தை காத்து கொள்ளும்படி, அந்த விசுவாசத்தை என்னும் கேடகத்தை உன் கையில உறுதியாய் பிடித்து கொள்ளும்படிக்காக பொல்லாங்க நெய்கிற அம்பை அவிக்கத்தக்கதாக ஒரு நிமிடம் தேவனால் பிறந்த அந்த ஆவிக்குரிய தன்மையை உணர்ந்து அவனுடைய கிரியையை நீ அழிப்பதற்கு ஆயத்தமானால் உனக்கு எல்லாவற்றையும் ஆண்டவர் கூட செய்கிறவராயிருக்கிறார். மத்தேயு 9:23 சொல்கிறது, பிந்திய விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். நாம் ஜெபம் பண்ணுவோமா? உங்க வாழ்க்கையில ஆண்டவர் மகிமையான காரியங்களை கர்த்தர் செய்வாராக. மேன்மையான ஆசீர்வாதமான அனுபவம். ஆமென். 107ஆம் சங்கீதத்திலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். இழந்து போவதற்கு காரணம் என்ன? வழி விலகி போனதான அனுபவம். வழி விலகி போனாங்க, வழி விலகினார்கள். வழி விலகினதுனால கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்ததான அந்த உன்னதமான இடத்துக்கு போக முடியாம தடை, ஜெபித்தார்கள், வழி காட்டப்பட்டது, அந்த இடத்துக்கு கொண்டு போகப்பட்டார்கள். என் வழிகளை இழந்து போக செய்கிறவைகள், எனக்குரியதான மேன்மையை இழந்து போக செய்கிறதான என் வழிகள் ஆண்டவருக்கு முன்பாக அது உத்தமமாய் காணப்பட வேண்டும் அல்லவோ? எது என்னை இழந்து போக செய்கிறவைகளாய் இருந்தது? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அவர் செய்த நன்மையை மறந்தேனா? உண்மையற்றவனாய் நான் காணப்பட்டேனா? நான் உணராது இருந்தேனா? சரிப்படுத்திக் கொள்வோமா? ஹல்லேலூயா. நான் சரிப்படுத்திக் கொள்ளனா அவருடைய வல்லமையை நான் சார்ந்து கொள்ள வேண்டும். அவருடைய வார்த்தையினுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து வார்த்தைக்கு நான் இடம் கொடுக்க வேண்டும். பொல்லாங்கன் தொடுவதற்கு இடம் தராமல் எதிர்த்து நிற்க ஆண்டவர் கிருபையை தரட்டும். அப்பொழுது கர்த்தர் எனக்கு காரியத்தை வாய்க்க பண்ணுவார். எனக்கு பரிபூர்ண ஆசீர்வாதம் உண்டாகும். தேவன் என் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் கூட பண்ணுவார். ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த நாள் வசனத்தை கேட்டதான உமது பிள்ளைகள் மேல் கர்த்தருடைய அபிஷேகம், தேவ விடுதலையும் கடந்து வருவதாக. ஆண்டவரே, தங்களுக்கென்று நீர் கொடுத்திருக்கிற அந்த மகிமையின் ஆசீர்வாதமான ஸ்தானத்தை உணர்ந்து ஆண்டவரே அதை காத்து கொள்ளும்படிக்காக விழிப்புள்ளவர்களாயிருக்க கர்த்தர் நீர் கிருபையை கொடுத்து இவர்கள் உண்மையில் நிலைத்திருந்து ஆண்டவரே அவர்கள் காரியங்களை கைகூடி வர பண்ணி நன்மையினால் திருப்தியாக்கி ஆண்டவரே ஸ்தோத்திரம் பூரணத்தை காண கர்த்தர் நீர் கிருபையை தாரும். வியாதியோடு பலவீனங்களோடு இருக்கிறவர்களை கர்த்தர் தொட்டு சுகப்படுத்துவீராக. தேவன் நன்மை கட்டளையிடும்படி ஜெபிக்கிறோம். முதரத்திற்குள் ஒவ்வொருவரையும் மறைத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் நம் அனைவரோடும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை மாத்திரம் கூட இருப்பதாக. சபையாய் ஆமென் என்று சொல்வோம். ஆமென்.